அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யாருக்கிட்டையும் எப்பவும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு தேவையானதை நாமே உருவாக்கணும் அப்படிங்கறத உணர்த்தும் ஒரு சிறுகதையை தான் பார்க்க போறோம். இப்போ கதைக்கு போவோம். அது மாமன்னர் அசோகர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அசோகர் நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர்னால மக்கள் அனுபவிக்கும் துன்பங்களை நேர்ல பார்த்து மனம் மாறி இனிமேல் தான் போரே செய்யறதில்ல அப்படின்னு ஒரு உறுதி எடுத்திருந்தாரு. இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுச்சு. அப்போ அந்த நாட்டுல இருந்த ஒரு சின்ன ஊர்ல இருந்த சில வயசானவங்க மன்னரோட இந்த மனமாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மன்னரோட இந்த முடிவு ரொம்ப சரியானது. அதே மாதிரி நம்ம மன்னர் கஷ்டப்படுற மக்களை பார்த்தா கண்ணீர் வடிக்கிறாரு. யாராவது ஏதாவது கவலை அப்படின்னு சொன்னா அதை தீர்க்கிறதுக்கு உடனே வழி செய்யறாரு. இப்படி ஒரு அரசர் நமக்கு கிடைச்சது நாம செய்த பாக்கியம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு வயசானவர், ஆமா, அரசர் அடியோட மாறிட்டாரு. மற்ற உயிர்களை தம் உயிர் போல மதிக்கும் மனப்பான்மை ஒருத்தருக்கு வந்துட்டா அவர் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பாடுபடுவார். நம்ம மன்னர் அசோகரும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னாரு. அதை ஆமோதிச்ச இன்னொருத்தர், நான் கூட கேள்விப்பட்டேன், கவிஞர் ஒருத்தர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பட்டினியா இருக்காருன்னு யாரோ பேசிக்கிட்டதை கேள்விப்பட்ட மாமன்னர் மாறு வேஷத்துல போய் உண்மையை கண்டறிஞ்சு கவிஞர் வீட்டுக்கு வண்டி வண்டியா தானியங்களை அனுப்பி வச்சாராம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி மாமன்னர் அசோகரை பத்தி தாங்கள் கேள்விப்பட்டது பார்த்தது எல்லாத்தையும் சொல்லி அசோகரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்தவங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் அங்க இருந்த ஒரு இளைஞன் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த இளைஞனோட தந்தை ஒரு போர் வீரர். அந்த போர் வீரர் இந்த இளைஞன் சிறு பிள்ளையா இருந்தப்பவே ஒரு போர்ல நெஞ்சில அம்பு பாய்ஞ்சு இறந்து போயிட்டாரு. அந்த இளைஞனோட அம்மா தான் அவனை வளர்த்து வந்தாங்க. அவங்க எப்படியோ பாடுபட்டு அவனுக்கு கவலை கஷ்டம் எதுவுமே தெரியாம வளர்த்து வந்தாங்க. ஒரே மகன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு கண்டிப்பும் காட்டல. அதனால அந்த இளைஞன் சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கு போகவே இல்லை, எதையும் படிக்கவே இல்லை. தினமும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான், அப்புறம் எங்கேயாவது வெளியில ஊர் சுத்த போயிடுவான். அவன் கொஞ்சம் வளர்ந்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் அவனோட அம்மா அவனை சில சமயம் கண்டிப்பாங்க. படிக்கலனாலும் பரவாயில்லப்பா, எங்கேயாவது போய் ஏதாவது வேலை கத்துக்க கூடாதா அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஆனா அவன் அவங்க அம்மா சொல்ற பேச்ச எதையுமே கேட்க மாட்டான். அதனால அந்த அம்மா உழைச்சி அதுல வர்ற கூலியில அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அவனுக்கு சமைச்சு போடுவாங்க. ஆனா அந்த இளைஞனுக்கு ஒரு நாளும் வயதான தன் தாய் உழைப்புல இப்படி சாப்பிடுறமே, இப்படி சோம்பேறியா இருக்கிறமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட வந்தது கிடையாது. அவனுக்கு அப்படி இருக்கிறது தப்புன்னு கூட நினைச்சு பார்க்க தோணல. கடைசியில ஒரு நாள் காய்ச்சல் வந்து உடம்புக்கு முடியாம அவனோட அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க நோயாளி ஆனதுக்கு அப்புறம் வீட்டு செலவுக்கே காசு இல்லை. இந்த நிலைமையில கூட தான் வேலை பார்க்கணும், வீட்டுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த இளைஞனுக்கு வரவே இல்லை. இப்போ ஊர் சுத்திட்டு வந்து, அம்மா எனக்கு வயிறு பசிக்குது, எழுந்து வந்து சோறு போடு அப்படின்னு கேட்கறான். படுத்த படுக்கையா இருந்த அவனோட அம்மா அவனை மெதுவா, ஏன்பா இங்க என் பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்கிட்ட, ஏராசா எங்கேயாவது போய் வேலை செஞ்சு 4 காசு கூலி வாங்கிட்டு வா, நான் அரிசி வாங்கி சோறு சமைச்சு உனக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டவன், என்ன நான் வேலைக்கு போறதா, எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே படுத்து தூங்கிட்டான். 2-3 நாளா அவனும் பட்டினி, அவனோட அம்மாவும் பட்டினி. மருந்து வாங்கி கொடுக்காததுனால அந்த அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. 5வது நாளே அந்த அம்மா பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் அம்மா சாவுக்கு அவன்தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. ஆனா அவன் அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. அதுக்கப்புறமும் தான் உழைச்சி பழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. அதனால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வேலையா சாப்பிட்டுக்கிட்டு வந்தான். சில நாட்களுக்கு சொந்தக்காரங்க இறக்கப்பட்டு சோறு போட்டாங்க. அப்புறம் அவங்களும் இனிமேல் எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது, வீட்டு வாசலை மிதிக்க கூடாது அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு உழைக்கணும், உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தோணவே மாட்டேங்குது. இப்போ வீடு வீடா போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சில வீட்டுல சாப்பாடு போடுவாங்க, ஒரு சில சமயம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கைப்பிடி சோறு தான் போடுவாங்க. அதனால 10-15 வீட்டுல பிச்சை எடுத்தாதான் ஒரு வேலைக்காவது அவனால சாப்பிட முடியும். பல வீடுகள்ல அவனுக்கு பிச்சை எதுவும் போடாம அவனை இந்த பக்கமே வரக்கூடாது அப்படி விரட்டியும் அமுச்சு விட்டுட்டாங்க. இப்படி எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் உழைக்காம சோறு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு தான் வழி தேடிக்கிட்டே இருந்தான் அவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் அங்க அந்த வயசானவங்க பேசிக்கிட்டு இருந்ததை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. அதாவது அசோக மன்னர்
மற்றவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா உடனடியா அவங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் மனசுல ஒரு திட்டம் உருவாச்சு. அது என்னன்னா, அசோக மன்னரை பார்த்து தான் துன்பத்தை எல்லாம் சொல்லி தான் ரொம்ப நாளா பட்டினியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதா அரசர் நிறைய பணம் கொடுப்பாரு. அதனால அவரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட திட்டம். அதே நேரம் அங்க இருந்த அந்த வயசானவங்க எல்லாம் மன்னரை பத்தி புகழ்ந்து பேச பேச இவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. உடனடியா எப்படியாவது கிளம்பி போய் அரசரை பார்த்துடணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புனான். ஆனா தலைநகரம் ரொம்ப தொலைவில் இருந்துச்சு. அவ்வளவு தூரத்தையும் அவன் நடந்து தான் போகணும். ஆனாலும் நடக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் முழுவதும் நடந்துகிட்டே இருந்தான். இருந்தாலும் தலைநகரம் வந்த பாடில்லை. இன்னும் ஒரு வாரம் நடந்து போனாதான் தலைநகரம் வரும் அப்படின்னு வழிபோக்கர்கள் சொன்னாங்க. இவன் தான் ரொம்ப சோம்பேறியாச்சே, அதனால திரும்பி போயிடலாமா அப்படின்னு கூட நினைச்சான். ஆனா சோறு கிடைக்காதே, சோறுக்கு வழி இருக்காதே. அதுவும் இல்லாம மன்னர்கிட்ட போய் தான் கவலை கஷ்டங்களை சொல்லி அழுதா மன்னர் பணம் கொடுப்பாரு, தான் கஷ்டங்களை தீர்த்து வைப்பாரு, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையே நாம தவற விடணும் அப்படின்னு முடிவெடுத்தவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு நடந்து போய் மன்னரை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவை எடுத்தான். அதனால நடக்க ஆரம்பிச்சான். என்னதான் கடுமையான பசி இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவன் நடந்தான். போற வழியில ஒரு சில வழிபோக்கர்கள் அவன் மீது இறக்கப்பட்டு ஒரு சில நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க. இப்படி 5 நாள் ஆச்சு. அன்னைக்குதான் அவன் போற வழியில ஒரு துறவியை பார்த்தான். அந்த துறவியோட முகத்துல ஒரு தெய்வீக கலை இருந்தது. தோற்றம் ரொம்ப எடுப்பா இருந்துச்சு. நிமிர்ந்த பார்வையும் ஒளி நிறைந்த கண்களும் கொண்ட ஒரு ஞானி மாதிரி இருந்தாரு அந்த துறவி. அந்த இளைஞனுக்கு அந்த துறவிய ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஐயா, தலைநகரம் நீ எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு அந்த துறவி கிட்ட பேச்சு கொடுத்தான். அதுக்கு அந்த துறவி ஒரு அன்பு கலர்ந்த குரல்ல அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, நீ தலைநகரத்துக்கு எதுக்கு போற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நான் அசோக மன்னரை பார்க்க போறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம பதில் சொன்னான். அதுக்கு அந்த துறவி, தம்பி, நீ பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க. பிச்சைக்காரங்களை அரண்மனை பக்கம் நெருங்கவே விட மாட்டாங்களே, அந்த பக்கமா போகவே விட மாட்டாங்களே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி போய் மன்னரை பார்ப்ப அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளைஞன், ஐயா, நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க. அசோக மன்னர் கருணையே உருவானவர். அவர் துன்பப்படுற மக்களோட துயரங்களை துடைக்கவே இந்த உலகத்தில் பிறந்தவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி மன்னரை பார்த்து என் கஷ்டங்களை என் கவலைகளை எல்லாம் சொல்லி அவர்கிட்ட இருந்து பணம் பெறுவேன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். அதுக்கப்புறம் அந்த துறவி அந்த இளைஞன் கிட்ட பேச்சு கொடுத்து அவனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்கிட்ட பேசினதுல இருந்து அவர் என்ன ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா, இந்த இளைஞனுக்கு இருக்கிற கவலை எல்லாம் சோத்து கவலை தான் அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த துறவி இளைஞன் கிட்ட, தம்பி, நீ அசோக மன்னரை பார்த்துட்டா எப்படியும் உன் கவலைகளை தீர்த்து வச்சிடுவார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அரண்மனை காவலர்கள் அசோக மன்னரை போல இரக்க மனம் கொண்டவங்களா இருப்பாங்களா? அவங்க உன்னை போற பிச்சைக்காரங்களை அரண்மனைக்குள்ள விடுவாங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளைஞன், அதையும் பார்த்துடுவாமே அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ துறவி, தம்பி, நீ மன்னரை பார்க்க போற, உன்னால மன்னரை பார்க்க முடிஞ்சா பாரு, முடியலன்னா என் மடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி மடம் இருக்கிற இடத்த அவனுக்கு சொன்னாரு. இளைஞனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். ஒரு வழியா தலைநகரை அடைஞ்சிட்டான். ஆனா துறவி சொன்ன மாதிரி தான் நடந்தது. தலைநகருக்குள்ள நுழைஞ்ச இளைஞனால அரச வீதிக்குள்ள போகவே முடியல. நகர காவலாளிகள் அவன் அந்த வீதியிலே நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நான் மன்னரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன சொன்னாலும் என்ன கெஞ்சினாலும் அங்கிருந்த காவலாளிகள் அவனை அந்த பக்கம் போகவே விடல. அதனால வருத்தமும் கவலையும் அடைஞ்ச அந்த இளைஞன் தலைநகரத்திலிருந்து திரும்பி நடக்க ஆரம்பிச்சான். அப்போ வர வழியில அந்த துறவி சொன்ன அந்த மடம் இருந்தது. அவரை பார்த்தா ஏதாவது ஆறுதல் கிடைக்கும், அதுவும் இல்லாம மடத்துக்கு போனா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மடத்துக்குள்ள நுழைஞ்சான் அந்த இளைஞன். அன்பு கனிந்த அதே வசீகரிக்கும் பார்வையோட அந்த துறவி அவனை வரவேற்றாரு. தம்பி, அரசர் பெருமான பாத்தியா, ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க அப்படின்னு ஒரு சின்ன குறும்பு சிரிப்போட கேட்டாரு துறவி. இவனுக்கு இந்த துறவி ஏன் இப்படி ஒரு கிண்டல் தொனியில சிரிக்கிறார் அப்படின்னு புரியாம, ஐயா, நீங்க சொன்னபடியே தான் நடந்தது. என்ன அரச வீதியிலேயே நுழைய விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க. என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்துல எவ்வளவு கருணையான மன்னர்கள் இருந்துதான் என்ன பயன்? அவங்களதான் பார்க்க முடியலையே அப்படின்னு உள்ளம் குமுற பேசினா அந்த இளைஞன். தம்பி, நீ பேசுறது சரியில்லை.
மன்னர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை பார்க்க ஆரம்பிச்சா பார்க்க வரும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் ஏதாவது உதவி கேட்டு எல்லாருமே பிச்சைக்காரர்களா வேடம் போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாரு துறவி. அப்படின்னா நான் எப்படிதான் மன்னரை பாக்குறது அப்படின்னு கேட்டான் இளைஞன். அதுக்கு துறவி, இங்க பாருப்பா, நீ இப்போ இருக்கிற இந்த நிலையில அவரை பார்க்க நினைக்கிறதே தவறு. உன்னால அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கு இளைஞன், ஐயா, அப்போ நான் எந்த நிலையில இருந்தாதான் அரசரை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி, நீ உன்னோட நிலைய உயர்த்திக்கணும். பிச்சைக்காரனா இல்லாம ஒரு வசதியான குடிமகனா நீ மாறணும் அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு இல்லாத நான் எப்படி வசதி உள்ளவனா மாற முடியும்? அதே மாதிரி நான் எப்படி பணம் சேர்க்கறது அப்படின்னு கேட்டான் அந்த இளைஞன். அதுக்கு துறவி, சரிப்பா, நான் வேணா ஒரு வழி சொல்றேன், அதை கேட்கறியா அப்படின்னு கேட்டார். இளைஞன் ரொம்ப ஆர்வமா, அதுக்கு வழி இருக்கா, சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தச்சன் இருக்காரு, அவருக்கு உதவிக்கு ஆள் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நீ அவருக்கு உதவிய சில வேலைகளை செய்து கொடுத்தா உனக்கு அவர் பணம் கொடுப்பாரு. அந்த பணத்தை வச்சு நீ வசதியுள்ள மனிதனா மாறிடலாம் அப்படின்னு சொன்னாரு துறவி. வேலையா? எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதே அப்படின்னா அந்த இளைஞன். அதுக்கு துறவி, வேலைன்னா ரொம்ப கடினமான வேலையெல்லாம் இல்லப்பா. இப்போ அங்க தெரியுதுல ஒரு காய்ஞ்சு போன ஒரு மரக்கட்டை, அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு துறவி. அந்த இளைஞனும் குறிப்பிட்ட அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு வந்து துறவி சொன்ன இடத்துல அதை போட்டான். தம்பி, இப்ப நீ செஞ்சது என்ன தெரியுமா? அதுவும் ஒரு வேலை தான். இது என்ன உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா அப்படின்னு கேட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ரொம்ப சுலபமா தான் இருந்தது அப்படின்னா இளைஞன். இதே மாதிரிதான் நீ அந்த தச்சனுக்கு ஏதாவது வேலைகள் செய்தா அவர் உனக்கு கூலி கொடுப்பாரு. அதுல உன் சாப்பாட்டு செலவு போக மீதி இருக்கிறத சேர்த்து வச்சு நீ உன் நிலையை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு துறவி. உன்னை அந்த தச்சன் கிட்ட வேலைக்கு சேர்த்து விடவா அப்படின்னு கேட்டாரு. ஆனா நம்ம இளைஞனுக்கு தான் வேலை செய்யறதுல எந்த ஆர்வமும் கிடையாது. இருந்தாலும் தான் நிலையை உயர்த்திக்கணும் அப்படின்னா பணம் வேணும், அதுக்கு வேலை வேணும். அப்போதான் அசோக மன்னரை பார்த்து தான் கவலைகளை சொல்லி தன் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சவன் துறவி கிட்ட, சரிங்க ஐயா, என்னை வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்டான். துறவியும் அவனை தச்சன் கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டாரு. தச்சன் முதல்ல அந்த இளைஞன் கிட்ட சின்ன சின்ன வேலைகளா கொடுத்தாரு. மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு வர்றது, கருவிகளை எடுத்து கொடுக்கறது, பலகைகளை அறுத்து கொடுக்கறது, அப்படின்னு மிக எளிய வேலைகளா தான் அந்த இளைஞன் கிட்ட கொடுத்தாரு. அதுக்கேற்ற கூலியையும் அந்த இளைஞனுக்கு கொடுத்தார் தச்சன். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நாட்கள் ஆக ஆக அவனுக்கு வேலையும் அதிகமாயிடுச்சு. அதுக்காக அதிக நேரமும் உழைக்க வேண்டி இருந்துச்சு. அதே சமயம் கூலியும் அதிகமா கிடைச்சது. ஒரு 3 மாசம் ஆச்சு. சாப்பாட்டு செலவு போக இளைஞன் கிட்ட இப்ப கொஞ்சம் பணம் சேர்ந்திருந்தது. அதை எடுத்துக்கிட்டு மடத்துக்கு போனா அந்த இளைஞன். ஆனா அங்க துறவி இல்ல. ஏதோ வெளியூர் போயிருக்கிறதாவும், அங்கிருந்து பல ஊர்கள் போய் திரும்பி வர்றதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆகும் அப்படின்னு மடத்துல இருந்தவங்க அவங்க கிட்ட சொன்னாங்க. அதனால இளைஞன் தச்சர்கிட்ட திரும்ப வந்து வழக்கம் போல அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சான். இப்போ அந்த இளைஞன் தச்சு வேலைகளை நல்லா கத்துக்கிட்டான். அதுல இருந்த நுணுக்கங்களையும் ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டான். அவனோட திறமையை பார்த்த தச்சர் அவனுக்கு இன்னும் அதிகமா கூலி கொடுத்தாரு. அதனால இப்ப இளைஞன் கிட்ட நிறைய பணம் சேர்ந்திருந்தது. அவன் அப்பப்போ துறவியை பார்க்க மடத்துக்கும் போவான். ஆனா அங்க துறவி இல்லை அப்படிங்கிறதுனால திரும்பி வந்துடுவான். இப்படியே 1 வருஷம் ஓடிடுச்சு. இப்ப அவன் கையில நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் துறவியை தேடி மறுபடியும் மடத்துக்கு போனான் அந்த இளைஞன். இந்த முறை துறவி மடத்துல தான் இருந்தாரு. அவனை அன்போட வரவேற்று துறவி அவன்கிட்ட அவன் நலத்தை பத்தியும் அவன் வாழ்க்கை முறையை பற்றியும் வேலையை பற்றியும் விசாரித்தாரு. எல்லாத்துக்கும் பதில் சொன்ன அவன், ஐயா, இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இப்போ என்னோட நிலை உயர்ந்துடுச்சா? நான் மன்னரை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி, தாராளமா நீ போய் மன்னனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன், எப்படி போகணும் அப்படின்னு கேட்டார். நீ இப்ப எப்படி இருக்கிறியோ அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாரு துறவி. அதுக்கு அவன், ஐயா, நான் ஏதாவது புதுசா ஆடைகளை வாங்கி அதை அணிஞ்சுக்கிட்டு போக வேண்டாமா? இந்த ஆடைகளோட போனா என்ன காவலர்கள் மறுபடியும் உள்ள விட மாட்டாங்களே அப்படின்னு கேட்டான் இளைஞன். அதுக்கு துறவி, ஆடைகள் எப்படி இருந்தா என்ன, இப்பதான் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட, உன் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, அதனால நீ கண்டிப்பா மன்னரை போய் பார்க்கலாம், யாரும் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட இளைஞனுக்கு ஒரு விதமான நம்பிக்கையும் அவன் மேலேயே அவனுக்கு ஒரு மதிப்பும் வந்தது. அதனால துறவி சொல்றதையே ஒரு வேத வாக்க எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் மாமன்னர் அசோகரை பார்க்க கிளம்புனான். காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு நல்லா துவைச்ச தங்கிட்ட இருந்த ஆடைகளை போட்டுக்கிட்டு அரண்மனை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சான். இப்போ அரச வீதிக்கும் வந்துட்டான். இப்ப யாராவது காவலாளிங்க தன்னை விரட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு தவிப்போட மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தான். ஆனா
அவனை யாருமே எதுவுமே சொல்லல. ஒரு சில காவலர்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இவனை யாருமே கவனிக்கல. அப்படி யாராவது பார்த்தாலும் அவங்கிட்ட வந்து எதையுமே கேட்கல. இப்படியே அரண்மனையையும் நெருங்கிட்டான் இளைஞன். நுழைவாயில இருந்த காவலாளி ஒருவர், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நான் மாமன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி, இதோ இங்க இருக்காருல இந்த வீரர், இவர் அரண்மனைக்குள்ளாரதான் போறாரு, நீ அவன் கூட போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு அந்த தலைமை காவலாளி. அந்த வீரனும் இளைஞனை ஒரு மண்டபத்துக்கு கூட்டி போய் அங்க இருந்த ஒரு அதிகாரி கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த அதிகாரி ரொம்ப கனிவா மெதுவான குரல்ல, இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, மன்னர் வர நேரம் தான் இது அப்படின்னு சொன்னாரு. இளைஞன் அங்க இருந்த ஒரு இருக்கையில அமர்ந்தான். அவ்வளவு பெரிய மண்டபத்தை அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்போ மாமன்னர் அசோகர் கம்பீரமான தோற்றத்தோட அங்க வந்தாரு. வந்தவர் அங்க இருந்த ஒரு பெரிய அரியணையில வந்து அமர்ந்தாரு. சபையில் இருந்த அதிகாரிகளும் பார்க்க வந்திருந்த மத்தவங்களும் எழுந்து வணக்கம் சொல்லிட்டு மன்னரை வாழ்த்தி பேசினாங்க. இளைஞனும் அவங்களோட சேர்ந்து எழுந்தான். அவங்களோட சேர்ந்து அவனும் வாயசச்சி மன்னரை வாழ்த்தி பேசினான். பொலிவான முகத்தோட கம்பீரமா இருந்த மாமன்னர் அசோகரை பார்த்து வியந்துகிட்டே இருந்தான் இந்த இளைஞன். எதேச்சையா மன்னரோட கண்களை பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கண்கள்ல தெரிஞ்ச கருணையும் இரக்கத்தையும் இவன் எங்கோ எப்போ பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியே இருந்தது. இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அங்க இருந்த அதிகாரிகள் பார்வையாளர்களை ஒவ்வொருத்தர பேரை சொல்லி அழைக்க ஆரம்பிச்சாரு. அவங்களும் வந்து மன்னர்கிட்ட தான் வந்த நோக்கத்தையும் தங்களோட கோரிக்கைகளையும் சொன்னாங்க. மன்னர் அது எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு. தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவும் போட்டாரு. இது எல்லாத்தையும் இளைஞன் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அவனும் எழுந்து நின்னான். ஆனா பேசுறதுக்கு வாய் வரல அவனுக்கு. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பட்டினியா கிடந்தப்போ அசோகரை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவரை சந்திச்சு தான் குறைய சொன்னா அரசர் அதை தீர்த்து வைப்பார் அப்படின்னும் எதிர்பார்த்து இருந்தான். ஆனா இப்பதான் அவன் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லையே, நல்ல நிலைமையில தானே இருக்கான். இப்போ அரசர்கிட்ட எதை சொல்றது, என்ன கேட்கறது அப்படின்னு புரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்னா. இப்போ மாமன்னர் அசோகர், தம்பி, உனக்கு என்ன கவலை, என்ன குறை, ஏன் பேசாம அமைதியா இருக்க, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னாரு. இளைஞனுக்கு மாமன்னரோட அந்த குரல் கூட பழக்கமான குரல் மாதிரி இருந்துச்சு. ஆனா அவன் மன்னர் கூட பேசினதே கிடையாது. அவர் குரலை கேட்டது கூட இல்ல. ஆனா பழக்கமான குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சவன், இது ஏதோ நமக்கு மனசுல தோணுது, ஒரு பிரம்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சவன், சரி மன்னர் கேட்கிறாரே அப்படிங்கிறதுக்காக, வணக்கம் அரசே, எனக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, தங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இங்க வந்தேன். இப்போ உங்களை பார்த்துட்டேன், இனி எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக புறப்பட்டான். இப்போ தம்பி அப்படின்னு குரல் அழைச்சது. அந்த குரல் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமா இருந்தது. தான் பிழைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்த அந்த துறவியோட குரல் மாதிரி இருந்தது. குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தான். அரியணையில் இருந்த அசோக மாமன்னர் தான் தம்பி அப்படின்னு அன்போடு அழைச்சாரு. அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது, மாமன்னர் தான் அந்த துறவி. அவர் தான் துறவியா வந்து தான் கவலைகளை போக்க நல்வழி காட்டி தன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிய சொன்னவர் அப்படின்னு. அவனுக்கு சந்தோஷம் தாங்கல, அவனுக்கு பெருமை கொள்ளல. ஓடி போய் மன்னரோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதவன், அரசே, உங்க மதி நுட்பமும் மக்கள் மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் தான் இந்த நாட்டு மக்களை நிம்மதியா வாழ வைக்குது. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு கூட வாழ வழி சொல்லி, நான் யாரையும் எதுக்கும் எந்த நேரத்திலையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது, என் பிரச்சனைகளை நான் தான் கையாளணும்னு சொல்லி கொடுத்து, என் வாழ்க்கை பாதையை நான் தான் உருவாக்கி மன நிம்மதியோட தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை வணங்கிட்டு அங்கிருந்து விடை பெற்றான் அந்த இளைஞன். சரி நண்பர்களே, இந்த பதிவு நாம யாரையும் எதுக்காகவும் எப்பவும் எதிர்பார்த்து இருக்காம நம் வாழ்க்கை பாதைய நாம் தான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு தெளிவை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.